பிரசாந்த். இன்னைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய குண்டு தோசை நான் விட்டு வாசலுக்காக நிற்கிறோம். ஆனால் வீடியோ வந்து இங்கே எடுக்க போகிறதில்ல, கொஞ்சம் தூரம் போக போகிறோம். என்ன போகிறோம்? எங்கே போக போகிறோம்? இப்படியே போகிறோம் சும்மா அங்கே அதை எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குண்டு தோசைன்னா வந்து ஒரு வீடு உண்டு. அதாவது வந்து ஆரம்பத்திலேருந்து ஃபினிஷிங் மட்டும் அவரே செய்த வீடு உண்டை தான் இன்னைக்கு கோண்டூர் அடுத்து போட போகிறோம். ஏன்னா அத்திவாரம் கட்டிலேருந்து கோபிசம் போட்டு முடிச்சதுலேருந்து வீடு கட்டி முடிச்சாங்க. கோபிசம் போட்டது கோபிசக்காரங்க அவங்க தைச்சமே தான். மேசம் வேலை ஃபுல்லாக உங்களோட கண்ட்ரோலாக நடந்தது நீங்கள் செய்த வேலை. அப்புறம் வந்து அது என்ன மாதிரி செய்தான்னு நீங்கள் சொல்லல. என்ன மாதிரி செய்தாண்டு போய் பார்த்தா தான் தெரியும். இல்லை நான் என்ன சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன் உண்மை. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவையில் அந்த நம்பிக்கை. அப்போ உங்களோட வீடு மாதிரி இதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் நாங்கள் இல்லை உண்மையானதான் உண்மையான கதை தான் இங்கே சிரிக்க வேண்டியது. அது கதையே கைக்கெல்லாம் கிடக்கு. அது சொன்னா அந்த வீடை வந்து அப்படியே என்னண்டா முழு பொறுப்போட அப்படியே உங்கள்கிட்ட தந்தேன். எங்கட வீடு மாதிரி தான் நாங்கள் செய்து அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லல. அப்படி எங்கட நீங்க என்ன உங்களோட விருப்பம்படி செய்யுங்கன்னு சொல்லி. ஆனா உண்மையா நாங்கள் நல்லா தான் மனம் பேச்சு செய்திருக்கோம். போய் நீங்க சொல்லக்கூடாது, நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு அதான் உங்களோட கூட தான் இருக்கு. லுக்கா இருக்காரு என்ன பிரச்சனைடா, இந்த கொஞ்சம் வேலைக்கு போயிடா சாப்பிட்டு இல்ல வேலைக்கு அப்புறம் வந்து என்ன கோண்டூர் எடுக்க போறோம் 4 பேரும் போறோம் யோசிப்பீங்க. சும்மா சின்ன ஒரு பண்ணியா இருக்கட்டும் சொல்லி 4 பேர் போனா அவ்வளவு இடத்தையும் காட்டலாம். ஆனா ஒரு பொண்ணு தானே எனக்கு காட்டுறதுக்கு. நீங்க ஒரு ஆக்கில ஒரு அரைக்கு 2 காட்டலாம். சுத்தி சுத்தி காட்டலாம். சம்பந்தம் இப்படிதான் சம்பந்தம். ஓகே, அப்ப நாங்க இதுல 2 நேரத்தை வீணாக்காம அங்க போய் பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டோம். வீட்டு வாசலுக்காக நிற்கிறோம். முதல்ல வந்து மதுளை பார்த்து அப்படியே உள்ளுக்கு போவோம். மதுளை கேட்டுகளை பார்த்து அப்படியே உள்ளுக்கு போவோம். என்ன மாதிரி வெட்டி இருக்கு அப்படியே அங்காருந்து வருவோம். எங்க இப்படியே போறீங்க அவ்வளோதான். ஆனா இது பிளேன் ஆயிருக்கு. ஒரு பிஞ்சண்டு வெட்டி சட்டம் கொண்டு ஒட்டி கிடக்கு. இந்த சட்டத்தை வந்து இந்த தூணோடையும் பட்டி கிடக்கு. அதெல்லாம் எடுத்து காட்டுற மாதிரி. அப்போ நாங்கள் இப்படி தான் போவோம். இதோட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி தீவனாயி யார் மாதிரி தீவனாயி மாதிரி தான் இருக்கு. என்ன அது எங்காயும் வைக்கிறதா? சரி. அப்புறம் வந்து மேல ஒரு குட்டி ஒரு பல்ப் ஒன்று கொடுக்குறது. எனக்கு தெரியும். இப்படி 2 பார்க்க தெரியும். அப்படியே இந்த பக்கம் என்ன மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த பக்கம் பாருங்க. ஒரு தூண் ஒரு மாதிரி செய்யறாங்க, 2 தூணும் ஒரே மாதிரி தான் செய்யறோம். அப்படியே அவ்வளோதான். அந்த இல்லை மதுரம் அப்படி தான் இருக்கு. ஓகே, அப்படி நாங்கள் நீ கேட்டு பார்ப்போம். கேட்டு பாருங்க. கேட்டு குடிச்சேன்னா எவ்வளோ அப்படி பண்ணுவீங்க? இப்போ 3 வாங்க 3 ரெண்டாலும் போய் இப்படி ஒரு கேட்டு செய்யறது. ஓகே, கேட்டு பார்க்க வடிவாக இருக்கும். மேலே நல்லா கிடக்கு. கேட்டு பார்க்க தெரியுது வீடு கொஞ்சம். கேட்டு பார்க்க தெரியுது வீடு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. மதுரைகள் கேட்டு பார்த்தாலே ஒரு வீடு ஒன்று இருக்கு. நடந்து போகிறது எல்லாத்தையும் சரியா? ஓகே, அப்போ நாங்கள் திறந்து போவோம். அப்படி நான் சொல்கிறத விட அதுவே சொன்னால் தான் நல்லா இருக்கும். போய் வீட்டை பார்ப்போமே. நீங்கள் வாங்க அப்படியே போய் வீட்டை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கம்பிடாமா விளையாட்டு எப்படி இருக்கு? உடம்பு பயிற்சி என்ன தெரியும் அவங்களுக்கு. இந்த கம்பி எங்களை ஆடுறாங்க. மீன் தொட்டியை பார்ப்போம். ஓகே, பார்த்து சொன்னால் அதான் வந்து வீட்டுக்கு முன்னாடி மீன் தொட்டி வந்துருக்கு. அதை பார்ப்போம். மீன் தொட்டி அள்ளி குளிக்கிற மாதிரி தொட்டி. அது என்ன சும்மா என்ன வீட்டுக்கு முன்னாடி இருக்கு. நல்லதா அந்த நான் திருஷ்டிகள் படாமல் இருக்குமான்னு சொல்லுவாங்க. நல்ல இருக்குதா? சரி, ஓகே, அப்போ வீட்டை போய் பார்ப்போம். மடிக்கோளில் ஒரு பிரச்சனை செய்திடாது. இந்த முறையில் பாருங்க. இந்த வேலையை ஃபுல்லாக இதெல்லாம் காட்டிட்டே அவளே.
இந்த வீட்டுக்கு வடிவை கொடுக்குறேன்னா இந்த இதுதான் நல்ல வடிவை கொடுக்க வெளியார் பார்வை இதுவும் அப்படி அந்த ஆட்சியில் வட்டி இருக்கு முன் கோல் அப்படி தான் வடிவாக இருக்கிறத விட செய்கிறது. மற்ற இந்த வடிவை கொடுக்க லைட் போட்டுருக்கோம் இதில் வந்து அப்படியே சின்ன சின்ன லைட்டு வெள்ளை லைட் போட்டால் தான் நல்லா இருக்கும் இது. ஆனால் பெயின் நல்ல வெள்ளை லைட் வெள்ளைக்கு நல்லா நீங்கள் சொல்ல போனோம்னா சரி நீங்களாம் சொல்லுவோம். ஓகே அப்படி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கிறிஸ்டியன் வழியாக மரிய வாழ்க்கை என்னன்னு சொல்லி யார் அரிய வாழ்க்கை ஆண்டவன் அப்படியா சரிப்பா. இந்த பிரேம பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலே சின்ன நேரம் இருந்தாலும் அழகா இருக்கு. என்ன ஏதோ ஒன்று சொல்லுவாங்க புளிக்குட்டி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆனால் என்ன ஒரு கலர் வித்தியாசம் வாங்குறது நல்ல முதலி இது வந்து பால் பால் நல்லா இருக்கு எனக்கு நல்ல கலராக இருக்கு. அந்த வலை அது கண்படாது அதுக்கு அது இது பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு ஒரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனால் உண்மையிலே நல்லா இருக்கு. எனக்கு இந்த கலர் தான் ஓகே நல்ல ஓகே. மற்றது அதே வலையை போட்டோன்னா முன் இருக்கா முன் எதுக்காக முன் வலை இருக்கா ரெண்டு அளவு. அப்புறம் பாருங்க இது இதைத்தான் சொல்றாங்க கிளிக்கூட அப்படின்னு சொல்றேன். கிளிக்கூட வந்து இப்படி ஒரு இது வருது கிளிக்கூட. சரி இதை பாருங்க மாலையில் இருக்கின்ற நீங்கள் வடிவுக்கா வச்சு பால் காய்ச்சினாங்க அதில் வந்து போட்டுப்பேன் நல்லா இருக்கு நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இதில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டினாலும் நல்லா இருக்கும்னு சொல்றேன். நல்லா இருக்கு. நாங்களும் நல்லா இருக்குன்னு ஆனா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா. பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் உண்டு. இது அவுட் கோலோடைய ஒரு ரூம் ஒன்று இருக்கு. வீடுக்கார அண்ணன் சொன்னவர் எனக்கு தான் இந்த ரூம் வந்து செய்வார். பாப்பா நல்லா இருக்கும் சொல்லி நான் சொன்ன மாதிரி தான் நேற்று தான் வந்து விசேஷம் நடந்தபடியா அங்கே தங்கிட்டு போனேன். ஸோ கொஞ்சம் இதாக இருக்கு. இல்லை இப்போ கொண்டு சாணம் வச்சுக்கலாம் அந்த நேற்றுக்குள்ள இந்த தான் இதுல ஒரு ஃபோக்கஸ் மாதிரி ஃபோக்கஸ் மாதிரி செஞ்சில கடையில் ஓட்டிக்கிறாங்க. அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்படி இருக்கு. கம்ப்யூட்டர் அதான் சொன்னாங்க அது அவருக்கு இந்த ரூம். அப்புறம் வந்து இது ஒரு சின்ன பீரோ ஒன்று இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம பீரோ கடிச்சு நல்ல வடிவாக இருக்கு. வீட்டை கொண்டு கடிச்சில போட்டால் ஒரு அழகு தான். இப்படி எடுத்து விட்டா இன்னும் எடுத்து விட்டா நல்லா இருக்கும். சரி ஓகே அப்படியே பார்ப்போம். இதுக்கு மேலே வந்து பார்த்துட்டுனா அப்புறம் சொன்ன மாதிரி தான் நல்ல சின்ன லைட் போட்டுருக்கணும். அப்புறம் ஒரு ஃபேன் ஒன்று போட்டிருக்கணும். கொஞ்சம் வந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஃபேன் இருக்கு மேடம். ரைட் அப்போ நாங்கள் உள்கோலுக்கு போய் பார்ப்போம். இது வந்து இப்போ வலிக்கோலை தான் வலிக்கோல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்களே பார்த்துருப்பீங்க. உண்மையிலே நல்லா இருக்கு. சிம்பிளாக இருந்தாலும் நல்ல ஒரு கண்ணை கவரக்கூடிய மாதிரி இருக்கு. உண்மையிலே பார்த்தோன்னே எங்களுக்கு உண்மையிலே பார்த்தோன்னே பிடிச்சிட்டு அப்போ நாங்கள் நீ உள்ளுக்கையும் பார்ப்போம். ஓகே முதல்ல வந்து நாங்கள் லெவல் சீட்டை காட்டுவோம். உண்மையிலே வித்தியாசம். நான் நெஞ்சாக பார்த்துருக்கேன் இப்படி ஒரு லெவல் சீட். நான் வந்தோடனே கேட்டு நான் உழவுல முடிஞ்சதுன்னு சொல்லி அதுக்கு அங்கே வீட்டு கிடைக்கிற காயில் நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதில் வந்து அந்த சோலாம்பு போட்ட இடத்துல நல்ல ஒரு லைட் ஒன்று போட்டுக்கிறாங்க. நல்லா இருக்கு அந்த லைட். என்ன லெவல் சீட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட். ஓ லைட் இந்த லைட் நல்லா இருக்கு. வந்து இந்த கோலை வழி வந்து சைட்ல இருக்கு. ஓ அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து உண்மையிலே பாருங்க இதெல்லாம் இங்கே உள்ள இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த ஒரு வெளிநாட்டு மாடலில் காட்டினோம்டா. இது வெளிநாட்டு மாடல் இருந்தாலும் நாங்கள் அந்த செட்டப் பண்ணி செய்யறோம். இதெல்லாம் அப்படியெல்லாம் நீங்கள் செய்தோ இல்லாட்டாவே சொல்லி இல்லை இல்லை இது வந்து நாங்கள் செய்யறது பிட்டிங். இதெல்லாம் ஏன் செய்யுது? இதெல்லாம் நாங்கள் படங்கள் வைக்கிறோம். ரைட் படங்கள் வைக்கிறோம். வச்சு நாங்கள் அப்படி இதுலேயே வச்சு விடலாம். இதெல்லாம் என்ன? ஆனால் நான் வந்து இதெல்லாம் என்ன சீமெண்ட் அதெல்லாம் வந்து ஒரு இதை என்ன சொல்றேன்னா ப்ரோ டச் வேலை செய்யுங்க. அவர் பிட்டிங் பிட்டிங் ரிவர்ஸ் சீட் செய்யலாம். ஆனால் நல்ல வேலை தான் செய்திருக்கு போல.
இப்படி வீடு நல்லா இருக்கும் அது மாதிரி இந்த வீடு நல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்த்தா உண்மையிலே அண்ணா சட்டப்படி இருக்கின்றத நாங்கள் சொல்லிக் கொள்றோம். இல்லை அதில் நான் தான் ஞாபகப்படுறேன். நீங்களே அது வெளியே ஓகே பாருங்க அப்படியே இதில் ஃபோட்டோஸ் வச்சிருக்கு. உண்மையிலேயே நான் எனக்கு தெரிஞ்சவளவு இது வெளிநாட்டு மாடல்லாம் செய்திருக்கு. வெளிநாட்டில் ஆக்கள் போல இருக்கு இந்த பார்வைக்கு இருக்கலாம். அப்படியே இதை பாருங்க, இதை பாருங்க, இது ஆண்டவர்கிட்ட சிலுவையோட ஆண்டவர் லைட் போட்டு நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. அப்புறம் வந்து டிவியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்பதான் வந்து பெட்டி உடைச்சு நாங்களே மூட்டினாங்க. இந்த ஸ்க்ரூ இல்லைன்னு ஒரு நேரம் தேடி கொண்டிருக்காங்க. கடைசியா ஃபோன் பண்ணி கேட்க சொன்னாங்க, இதுக்குள்ள அந்த ஸ்க்ரூ பாரு கொஞ்சம் டைட்டா இருக்கும் போட்டுக்கொண்டு சொல்லி. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. 54 இன்ச்சு டிவி, 54 இன்ச்சு, 50 இன்ச்சு, 55 நம்ம சொல்றேன் சொல்றாரு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே அந்த என்ன சொல்றாங்க அந்த படிவான மாவட்ட கிளாஸ் என்ன பிரச்சனை என்று சொன்னா இது இப்ப இன்னும் பெரியல நாளைக்கு தான் இன்னும் வடிவான ஆடி வெள்ளன சொன்ன மாதிரிக்கு தான் இது வந்து நேற்று தான் பங்காற்றினப்படுது. அதனால இன்னும் சாமான் இனி தான் கொண்டு வரலாம். பாருங்க உண்மையாக நல்லா இருக்கு. இதுக்குள்ள வந்து பைபிளெல்லாம் வச்சிருக்கேன், போனலாம் வந்து ஸோ அதெல்லாம் பார்க்கணும். இதை வந்து சும்மா இதில் கொழுவின வேண்டியில்லை இருந்தாலும் கொழுவுறதுக்கு விளைச்சிருக்கு. மற்றது ஒவ்வொரு அவங்க போட்டோ வைத்திருக்கு. யாருன்னு தெரியாது கேட்க போனா வீடியோ பெருசாகி கொண்டு போயிட்டு வந்து நல்லா இருக்கு, நல்லா சொல்லும். அப்புறம் வந்து பாருங்க இந்த சோபா கலர் உண்மையில நல்லா இருக்குங்க. இது வந்து ஊட்டே தாங்கும். சரி ஓகே. அப்படியே பாருங்க இந்த மதுல இந்த சிவச்சரம் லைட் போட்டுருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சட்டப்படி இந்த லைட் மூட விட்டே மட்டும் போடுவோம். மாறி மாறி பார்த்து ஸோ இந்த எல்லாத்தையும் ஓகே பாருங்க. அப்ப இதுலயும் அப்படிதான் இல்ல ஒரு அரை டைம் கர்டன் போட்டு இது வந்து இதான் சாமி அறையில வச்சிருக்கீங்க. இந்த அறை இது வந்து கர்டன் உண்மையில நல்லா இருக்கும் பாருங்க. இந்த மாடல் கர்டன் மேல பொருள்லாம் கூட இருக்கு. அந்த ஜாக்கல்ல கூட நான் பார்த்துருக்கேன். ஓகே பார்த்துருப்பீங்க கொடுக்கோல் அப்படின்னு சொல்லி. முதல்ல வந்து சாமி அறையை போய் பார்ப்போம். சாமி அறை கதவை பாருங்க. இது என்ன என்ன செய்யறது? இது கிறிஸ்டியன் தானே? ரைட் குழந்தை போவோம். அப்படி நல்ல சத்தத்தோட வாரம். ஓகே இதுக்கு வந்து நாங்கள் நல்ல சத்தத்தோட கதைக்கு சாமியரை பாருங்க. பின்னுக்கும் கேட்டு போட்டுருக்கீங்க எல்லாமே உடைய திறந்து விட்டுருது. காத்து வெட்டணும்னு சொல்லி சின்ன சாமியரை சட்டு வச்சுக்கிறாரு. ஸோ அந்த மொழி தெரியாதவர்கள் வச்சுக்கிறாரு. அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய விளங்குதா? ஓகே அப்போ எவ்வளோ சாமி அறைகள்னு பார்த்தா அவ்வளோ தான். ஏதாவது பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, போகும் முடியாது. லெவல் சீட் சூப்பராக இருக்குண்ணா. ஒரு லைட் போட்டுருக்கு, நல்லா பவராக இருக்கு. பவராக இருக்கு, லெவல் சீட் நல்லா இருக்குண்ணா. உண்மையான இல்லை இப்படி ஒரு மாவட்ட டிசைன் வந்தால் எடுத்து விட்டலாம். மாவட்ட டிசைன் வேறு ஓகே. சாமி அறை பார்த்தாச்சு. அடுத்த வந்து சின்ன ரேண்ட் வாங்கினேன். அது சின்ன அதையும் பார்ப்போம். இது சாமி அறைக்கு அடுத்த பார்ப்போமா? ஆனால் மூன்றரை மூன்றரையா? இது வந்து சாமியரை சின்ன ரேண்ட் இல்லை. கேட்டுச்சியில் போட்டிருக்கு. கேட்டுச்சியில் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது சொன்னோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பீரோ ஒன்று அடிச்சிருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது இப்போ வந்து நாங்கள் சீமெண்டால செய்யறது. சீமெண்டால செய்து கதவு போட்டுருவோம். கலையால போட்டுருவோம். நீங்களாம் செஞ்சது நாங்களாம் இல்லை. இது என்னென்னா கலையால செய்யறது. கலையில் அடிச்சு வந்து அங்கே பிட்டிங்களால செய்வார். ஆனால் இந்த இது நல்லா இருக்குன்னு இந்த கலர் நல்லா இருக்கு. மாலை என்ன சரி ஓகே பாருங்க. இதுக்கே அப்படிதான் அப்படி லெவல் சீட் இவர் காடி ஃபேன் 2 லைட் போட்டுருக்கு. ஆனால் நல்ல பவராக இருக்குது. அப்புறம் இதில் வெளியில் போகும் அப்படி இங்கெல்லாம் லக்கேஜ் எல்லாம் இருக்கு. நேற்று தானே குடி போடுறது. ஸோ அடுத்த அறையை பார்ப்போம். சரி ஓகே. சொல்ல போனால் இது 3வது அது சந்தோஷம் தான். கட்டின ஓடி ஓடி தெரியாத கதைக்கிறாரு. அப்படி இல்லை. இது வந்து பாருங்க ஃபுல்லாகவே விட்டுக்கிறாங்க, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி இப்போ நாங்கள் வந்து ஃபுல்லாக போகிறோம். 3வது போய் பார்ப்போம். இங்கே டிஃப்ரெண்ட் அதை
இது மாதிரி எல்லாம் மெத்தடெல்லாம் உனக்கு வச்சு வைக்கணும். அது வந்து அவங்களோட லக்கேஜ், அதை நாங்கள் காட்டுற ஆளா இல்லை. இதுக்கே வந்து ஒரு சின்ன ஒரு பீரோ ஒன்று இருக்கு. அப்புறம் நில கண்ணாடி இருக்கு. மோம் பார்க்குறீங்களோ நெச்சு நான் இப்படி ஒரு மொக்க காமெடி பண்ண போறீங்களா? சரி ஓகே. இதுக்கு விடணும் தான். இதுக்கு அதே ஒரே லெவல் சீட் தான் எல்லா ரூமுக்கு. ஏண்டா ஒரே கலரோட நல்லா இருக்கும். லெவல் சீட் நல்ல லெவல் சீட். ஓகே, அப்போ நாங்கள் வெளியில் போய் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? அடுத்தது வந்து சாப்பாடு என்ன கிச்சன் பார்க்கலாம். இது பார்க்கலாம். இது பார்க்கலாமோ? ஓ ஓகே. இப்போ வந்து நீங்கள் 3 அறையும் பார்த்துருப்பீங்க. அடுத்தா வந்து கிச்சனை பார்த்துட்டு அங்கால போவோம். ஏன்டா கிச்சனுக்கு என்ன சமைச்சாங்க வந்து கிச்சனை பார்த்துட்டு போவோம். கிச்சனுக்கு நிறைய விளையாட்டு காட்டி இருக்குமா? கிச்சனுக்கா என்ன விளையாட்டு இது வேறு சிவி பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி தானே எங்களை விட்டா அண்ணா அடிச்சு கொண்டு இருக்கா. உண்மையில நல்லா இருக்கு. நல்ல ஒரு செட்டப் ஆனா. ஆனா அந்த சில்லர்ல அடிக்கிறத விட ஒரு அடிக்கிற நல்ல அப்படியே இதில் வந்து அதெல்லாம் எனக்கு ரைட். அப்படியே இது வந்து 2 பீரோ பாருங்க ஃபுல்லாக அப்படி தான் அடிச்சு. நான் சொன்ன மாதிரி தான் எந்த வடநாட்டு பொண்ணெல்லாம் அப்படி எல்லாம் செய்து கிடாது. கீழையும் இருக்கு பாருங்க. கீழே நாங்கள் வெளிநாட்டு சொல்லி பாருங்க எல்லாத்தையும். ஆனால் திறந்து காட்டு இல்லை. அதுக்குள்ள என்ன இல்லை ஒன்றும் பிரச்சனை திறப்பு இருக்க மாட்டேங்கிறேன். ஃபிட் பண்ணி இருக்குமோ? சரி என்னண்டா நீ சொல்லியிருப்ப என்ன நாங்கள் முடலா செய்த விட போட்டுலாம். அது சரியோ? இவையில் சரியா அளந்து கட்டினா தான் அது சரியா? ரைட் போங்க. தன்னை இன்னும் சொல்லல அப்படின்னு என்று கேட்டு சொல்றாரு. அவர் கொஞ்சம் பெருமையா கதைங்க. ஒரு நாங்க கேட்க மாட்டேன். பெருமையா கேட்க வேணாம். நல்லதா உள்ளதா சொல்லும். ஓகே, கிச்சனே பார்த்துருப்போம். இது வந்து சாப்பிட்ற இடம். நல்லா இருக்கு செட்டப். நான் பார்க்க விளாங்க எனக்கு உள்ள வேற தான் நல்லா இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி டைனிங் டேபிள் இருந்து சாப்பிட்றது. ஆனால் எங்களை அப்படிதான் போய் பழங்கள் வைக்கலாது வச்சா சரி அடுத்த நிமிஷம் இருக்காது. ஓகே, இதில் வந்து அப்படியே சாப்பிட்றது. இதுலேயே வந்து பாருங்க கலர் எப்படி இருக்குன்னு சொல்லி மாறி மாறி பார்த்து நல்லா இருக்கு. மாறி மாறி பார்த்து உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு. அங்கே ஒரு இந்த 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 இடம் நல்லா இருக்கு. சாப்பிட்டு நிதிரையே கொள்ளலாம். மாப்பிள்ள வடிவா காட்டில பாத்தீங்களா? மாவுளை பாத்தீங்களா? என்ன இதுக்கு ஒரு பிளானா வச்சிருக்கிறோம். அந்த அளவுக்கு பிளான் நல்லா இருக்கு. உண்மையிலே மாவல் ஒரு டிசைன் இதுல வந்து என்ன மாதிரி முடிஞ்சு என்ன மாதிரி துவங்க தெரியாது. ஒரு அழகா இருக்கிறது. என்ன பேசுனா இதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு வேணா நாங்கள் அந்த மூளை வச்சு வைக்கிறோம். மூளை வச்சு அப்பெல்லாம் மூளை ஓகே. அப்ப இதை என்னன்னு சொல்லணும்னா எனக்கு தெரியல. சாப்பாடு ரூம்னு சொல்லுவோம். சாப்பாடு ரூமை பார்த்தாச்சு. நீ வந்து நாங்கள் அடுத்த என்ன பார்க்க போறோம்? பஸ் ஆக போகிறோம். அதான் நாங்கள் வந்து சாப்பிட்டு கிடந்து தூங்கி நாங்கள் சரி அது நார்மலாவே பாத்ரூம் உண்டு. பாத்ரூம் பார்க்கணும் சொல்லி சரி போ. பாத்ரூமுக்கு ஒரு கதவு இருக்குதான். நாங்கள் ஊட்டி காட்டில் திறந்துருக்கு பாருங்க. கதவு இல்லை இல்லை. ஓகே, ஆனால் இந்த மாவு நல்லா இருக்கு. ஏன் இப்போ போட்டினீங்க? கதவு காட்டுறதோ இந்த மாவு நீங்கள் அப்படிங்களோ? அப்போ அது ஒரு நாள் இது ஒரு அண்ணன் நல்லபடி இருக்கு. மாவு செலக்ஷன் வீட்டுக்காரர் அவரோட அவியோட கலந்து நாங்கள் செய்யலாம். நாங்கள் பாத்ரூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவாகவே கொஞ்சம் புறநாளாக்கள் தான் இப்படி பாத்ரூம் யூஸ் பண்ணுறது. அதுலேயே விளங்கி இருக்கும். குமார் பட்டிக்கலாக்கு ஓகே. எங்களையும் இப்போ மாவு பிரச்சனை இல்லை. இப்போ மாவு எடுக்கிற பிரச்சனை இல்லை. அதாவது நாங்கள் முதல்ல எடுத்து வச்ச வழியா மிச்சத்தை போட்டு ரைட்டு அந்த கோடு இங்கே வரையில வரையிலையா? ஓ ரைட் ரைட் ரைட். ஏன்னா இந்த மாவு இப்போ எல்லாம் சூப்பர் நல்லா இருக்கு. இந்த மாவு நல்லா இருக்கு. சரி ஓகே. அப்போ 2 கிளம்பி பார்ப்போம். குடிக்க வருவோம் பார்ப்போம். ஓ இது வந்து எப்பயும் நீங்கள் போவீங்க இப்படி ப்ராப்ளம். இதில் வந்து பார்த்துச்சுன்னா ஒரு சவரன் இருக்குது. நம்மளோட ஆசானி இப்போ அப்படின்னா உரைச்சி போடுவோம். அப்படி ஒரு பைப் அப்படி இருக்குது. ஸோ
இதில் வந்து ஒரு நார்மல் ஆச்சு ஒரு ஜன்னல். ஜன்னல் இருக்குது. அப்புறம் தண்ணி போறக்கான ஒரு வழி. தண்ணி போடுறதுக்கான வழி. சரி ஓகே. ஓ இதுக்கு வந்து இது என்ன ஃபிளாட் அடிச்சிருக்கு. ஃபிளாட் அதான். ஓகே இதுக்கும் வந்து நல்ல மாடலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ணாடியா. ஓகேப்பா நான் அடுத்து அங்கே மேலே மாடி மாரி ஒன்று இருந்துச்சு. ஓகே ஃபுல்லா உள்ளுக்கு எல்லாமே சுத்தி காட்டியாச்சு. நீ வந்து நாங்கள் மாடி போட்டிருக்கோம், மேலே போய் பார்ப்போம். வீடு இருக்கோ வேற இருக்காண்டு. ஸோ நீங்களே வந்து நாங்கள் மேலே போய் பார்க்க போகிறோம். மேலே போகிறதுக்கு தான் வந்து படிக்கட்டு. படிக்கட்டும் நீங்கள் செய்த கேட்க மாட்டேன். நீங்கள் செய்த நீங்கள் போ என்னென்ன கடை போய் காட்டிட்டு போ. தூண் போட்டிருக்கேன் இப்போ இது மட்டும் அப்படி நீங்கள் சொல்ல வீடு கட்டினா படி என்று போட்டால் தூண் எங்க படி போதுன்னு பார்க்கணும். அது மேலே போய் என்ன அவ்வளோ பேலன்ஸ்ல நிற்கிறேன். மேலே என்ன இருக்குன்னு பார்க்குறோம்னு சொல்லி போகலாது. ஓ மேலே என்ன இருக்கு. வேற என்ன இருக்கு, தனியாக பிளாட் மட்டும்தாங்க. இதுல வந்த ஒரு முடிவு முடாக்கு திரும்ப இனி முடாக்கு முடாக்குல பார்த்து திரும்ப சிக்னல் கூட பிரேக் இருக்கும். ஆனால் நீங்கள் முடாக்கு திரும்ப இதை பார்த்து எந்த பிரச்சனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை வச்சு கொஞ்ச மாதிரி தான் ஓகே. மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை, நிலம் தான் இருக்குது. ஆனால் வந்து செட்டப்லாம் இருக்குது. இது வந்து மேலே வீடு எழுப்புற செட்டப்லாம் இருக்குது. என்ன ஃப்ளாட் அடிச்சது மேலே ஒரு ஃப்ளாட் அடித்தா மேல் வீடு அது இப்போ வார வேகமாக செய்யலாம். செய்கிறவன் தொடர்ந்து செய்கிறேன். நம்பி இதில் போயிடும். மேலே செய்கிற வேறு அதான் எல்லாத்தையும் உங்களை தான் சொப்பி ஓட்டுருக்கு. அதே நீங்கள் மழை தண்ணி விட்டு கம்பி உட்கார்ந்து பார்த்தீங்களா எல்லாம் கவனம் தானே. நாங்கள் வந்து என்னடா அதான் சொன்னேன் எங்களை போல நாங்கள் நினைக்கிறேன். எங்கிட்ட வீடு போல மற்ற வீட்டு நேசிச்சு செய்யறேன்னு சொல்ல வரீங்க. சரி ஓகே. அப்போ நான் கீழே இறங்குவோமா? அப்போ நாங்கள் மோட்டோர் அடிக்கிறதுக்கு நீங்களும் போகுது. அட மோட்டோடு மாவியில் அடிக்கிறேன் அதையும் பார்ப்போம். காட்டுவோம் மோட்டோட என்னென்ன வைக்கிற நம்ம காட்டுவோமா? மோட்டோட பாருங்க இல்லை சாம்பிள் டெண்டர் இருக்கு. பொங்கல்ல வைக்கிற இதுக்கு இப்படி போட்டு விடுறது சீமெந்து போட்டு காய விட்டுட்டு தான் பொங்கல்ல வைக்கிறது. அதாவது வந்து அங்க அந்த பொங்கல்ல வைக்கிறது இதை. அதுக்கப்புறம் இங்க சீமெந்து போட்டு கட்டி கொண்டு வர்றது அந்த பக்கம் வச்சுட்டு. ஆனா இதுக்கு கட்ட என்ன பிரச்சனை, சீட்டுக்கு வந்து கட்டினா அந்த தன் ஒழுங்குமென்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஓட்டுக்கு தான் கட்டுறேன். ஓட்டுக்கு தான் ஓகே. ஓட்டுக்கு தான் கட்டுறதாம் அப்படி சொல்லி சமாளிக்கிறார் போலேக்கு. அப்புறம் சீட்டு தண்ணி ஒரு நீரோடி வாங்க போட்டு சொல்லுமா. இங்கால தண்ணி வராம இருக்கிறாங்க. கீழே வீடு இருக்கா, கீழ் வீட்டுக்காக இப்படி ஒரு பீலி போட்டு தான் செய்யணும். இல்லாட்டி கீழே இல்லை தண்ணி. அதான் சொல்றோம். சரி ஓடுறதுக்கு செஞ்சிருக்கு. அப்படி அவ்வளோ நீளம் வந்து பாருங்க. அவ்வளோ நீளத்துக்கு சீட்டு இருந்தா நீளமா சீட்டு இருந்தா நீளமா தானே பாசிக்கணும். எங்களோட ஒரு ஆள் வந்து பாருங்க அதில் வெக்கப்பட்ட கொண்டு போறார் எனக்கு பேருக்கு தான் மேல் விடு போயிட்டாரு. இந்த ரங்குறார் மேல் வீட்டு ஆளை போகும் முளைஞ்ச நிகழ்றான். ஆனால் நல்ல சரி ஓகே. அப்போ ஓகே. அவர் வந்து சொல்லியே தீர்மானம் சொல்லி ஆசைப்படுறாரு. அதுக்கு ஆசையே விடுவான். தூணுக்கு இது படிக்கு வந்து தூண் எப்படி போட்டிருக்கோம்னு பார்க்கலாம். அந்த பிளான் என்ன மாதிரி போதும் பிளான் தூண் மாதிரி இல்லை கட்டு மாதிரி வச்சு அது கட்டு மாதிரி கொண்டு போயிருக்கு. புறா வந்து இப்படியே வந்து இதில் ஃப்ளாட் அடிச்சு இதில் தூண் போட்டுருக்கு. தூண் வேந்து இப்படியே வந்து இப்படியே காட்டுன்னா இங்கே வரணும் மற்ற ஒரு தூண் அதில் ஃப்ளாட் அடிச்சு இதில் தூண். ரைட். எல்லாம் செட்டப்பாக தான் செய்திருக்கீங்க. பலத்த வேலை ஆனாப்பா உங்களை நம்பி ஓகே. நீங்களே பார்த்துருப்பீங்க வீடு எப்படி இருந்தாலும் சொல்லி உண்மையிலே நல்லா இருந்தது. நாங்களும் வந்து வீட்டை வெளிக்கிட போகிறோம். அதுக்கு முன்னாடி அதாவது வீட்டு உரிமையாளரோட சின்ன ஒரு கதை ஒன்று காய்ச்சிட்டு போவோம். அவள் வந்து வீட்டுக்கு சொந்தக்காரி. நீங்கள் நம்ம எனக்கு அவளோட வந்து சின்னதாக ஒரு கதை காய்ச்சிட்டு போவோம். அம்மா வீடு எப்படி உங்களோட பிளானு கட்டியிருக்கணுமோ நல்ல மன நிறைவாக செய்திருக்கிறோம். எல்லாரும் சொன்னவே சின்ன மேசன் அப்படி இன்ஜினியர்கிட்ட கொடுக்கணும். அதெல்லாம் போய் பார்க்கற சிறுசாக இருந்தாலும் அங்கே தான் உள்ள இதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த மகன் பார்த்த இந்த வேலையை பார்த்துட்டு ஓகேம்மா நானும் சொன்னேன் ஓகே வியப்பிடிச்சு செய்வேன். நல்ல திருப்தியாக நல்ல கேள்ப்பா யாரும் நம்பி வியப்பிடிச்சு வேலை செய்யலாம். இந்த மகன் இந்தியாவில் 5 மாதம் இருந்தது.
5 மாசம் மட்டும் அந்த பிள்ளைகளும் எனக்கு பிள்ளைகள் மாதிரி தான் சாகல கெல்ப்பு என்ன தேவையோ எல்லாம் நான் இல்லாட்டாலும் இங்கே நின்றாலும் எல்லாம் செய்வேன் திருப்தியா நல்ல ஒரு வீட்டை எல்லாரும் மன உழைச்சா நானும் அதுக்கு ஒரு இடைஞ்சல் கொடுக்கல அவையும் எனக்கு ஒரு இடைஞ்சல் வேற இல்லை நல்லா செய்து திருப்தியா தந்திருக்கணும். அவர் வந்து நிறைய சொல்லிக்கணும் அந்த வீடு வந்து கட்ட தந்ததுலேருந்து எங்களை பொறுப்பிலே விட்டுட்டீங்கன்னா நீங்களே செய்து நம்பிக்கை ஒரு சாமானோ இது மிஞ்சினால் கொஞ்சம் சீமெண்ட் மிஞ்சினால் அதை கொண்டு போய் அத்திவாரத்தில் பூசி வேஸ்ட் பண்ணாமல் எல்லாம் திருப்தி சொல்ல போனா எல்லாம் திருப்தி. ஓகே எங்களுக்கு நல்ல ஒரு வீட்டு. ஓகேம்மா நாங்கள் வந்து இப்போ அவரை பற்றி கேட்டாங்க இப்போ வந்து உங்களை பற்றி கேட்போம். நீங்க இந்த இடம் என்னன்னு சொல்றேன் இந்த இடத்த தும்பளைன்னு சொல்றோம். தும்பளைன்னு சொல்றோம். மாதாவில் பின் மீதி தும்பளை அட்ரஸ் நாங்க சொல்றோம்னா ரவீந்திர ப்ராக்டர் வீட்டு ஒழுங்குன்னு சொன்னா எல்லாரும் குறிப்பாங்க வீட்டுக்கு வேற இடம். அப்புறம் வந்து என்ன பேரம்மா உங்களுக்கு? எனக்கு ஜெயந்தி. ஜெயந்தி உங்களான வீடு? நாங்கள் சும்மா சொன்ன என்ன சொந்த வீடு எனக்கு. நாங்கள் பலாளி சொந்த இடம். இந்தியாவில் 18 வருஷம் இருந்தேன்னா வந்துதான் போன வருஷம் இந்த காணி எடுத்து நாங்கள் இந்த வருஷம் மாசி மாதம் கொடுத்து நாங்கள் கட்டித்தர சொல்லி 10 மாசத்துல இந்த வீட்டை கட்டி தந்திருக்கிறோம். எல்லாரும் அதிசயப்படுங்க நம்ம எல்லாம். எனக்கு செய்தவை எல்லாம் இடையில நிக்குது. ஆனா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வடிவ செய்த நானும் சாமான குறிய விடையில அவையும் வடிவ நீட்டா வேலை வீட்டுக்காரரும் நல்லா இல்லாம அப்படி இருந்தாலும் வீடு நல்ல மாதிரி வந்து. அப்புறம் அந்த டிவிக்கு பக்கத்துல போட்டோஸ் ஃப்ரேம் பண்ணி அது லண்டன்ல ஒரு மகன் இருக்கிறார். எனக்கு 2 மகன். ஒரு ஆள் போட்டோகிராஃபர். 2 பேரும் வெளியிலயோ? இல்ல ஒரு ஆள் போட்டோகிராஃபர் இங்க என்னோட இருக்கிறார். அது போட்டோகிராஃபர் இங்க வீடியோ எல்லாம் எடுப்பாரு. மற்ற லண்டன்ல போய் 13 வருஷம். அது போட்டோ மாதிரி தங்கச்சி ஃபேமிலி இப்ப இங்க வந்து நிக்கிறா. இப்ப வீடு குடிக்கிறதுக்காக வந்தவ எனக்காக வந்தவாங்க. வீடு கட்டுறதுக்கு அவவும் எனக்கு ஒரு அடி அத்தி வேணும். என் மகனும் தங்கச்சி தான் எனக்கு ஒரு வேலை கை மாதிரி. எனக்கு நல்ல மனுஷனும் நல்ல உதவியங்களை அவ கட்டிட காலத்துல இருந்து அவற்ற ஹெல்ப்பு. தங்கச்சி மேல சகோதரங்களும் மங்களை நல்லா பார்த்து எல்லாம் செய்தவ. இப்ப வீடு கட்டுறதுக்கு தங்கச்சி தான் எனக்கு வேலை கையா இருந்தா. அப்புறம் வந்து இந்த வீடு கட்டுறது உங்க மகன் தான் கட்டினது இல்லாடி? மகன் வெளிநாட்டுல இருக்கிற மகனும் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிற அவன் 2 பேரும் சேர்ந்து கட்டினது. மகன் சகோதரத்துக்கு இப்படி ஒரு வீடு கட்டி கொடுக்கண்டா. அடுத்த பிறப்புலையும் தங்கச்சி தான் எனக்கு ஒரு தங்கச்சி. அப்புறம் இல்ல நீங்க அடுத்த பிறப்புல வந்து உங்களுக்கு அக்கா அப்பதான் அது சரியா இருக்கு. ஓகே அப்ப என்ன மன திருப்தி தான்? எனக்கு திருப்தி. நீங்களே நினைக்கிறீங்களா அம்மா பற்றி? உண்மையா நான் வேலை செய்த முழுப்பேன். நான் செய்த இடமெல்லாம் உண்மையா என்னோட நல்ல அன்பா பிள்ளை நல்லா இப்படி ஒரு வேலை செய்வங்களோன்ட்டு ஒரு என்ன ஆய்க்கினை இல்லாமல் நல்ல மாதிரி. ஆனால் அந்த ஆய்க்கினை இல்லாமலே தான் நல்லா வந்தது. சில பேர்ட்ட இது இருக்குன்னு நான் அப்படி அப்படி. ஆனால் இதைய வந்து கவனிப்பிலையோ என்னத்துலையோ எல்லாம் நல்லது நல்ல மாதிரி மனசாக நாங்களும் நல்ல வழியாக செய்து விடுவோம். உண்மையிலே வந்து நீங்க வேலை செய்ய கூப்பிடும் போது நீங்க ஒரு அரியணம் கொடுக்காம வேலை செய்தீங்களா அவையிலும் மனம் போல வேலை செய்திருக்கணும். வீடும் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அப்படிதான் சொல்ல வரேன். அரியண்டம் வந்து நான் சொல்லப்போனா நான் பெரிய நான் சொல்லுவேன். என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் சொல்லுவேன். மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். வேலையில எல்லாம் சொல்றத விட நாங்கள் இப்படி கடிதா வருவோம் செய்கிறோம். அதான். ஆனா கட்டின வீட்டுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. வேற வேற அப்படித்தான் போகும். ஓகே நாங்கள் வந்து வீடியோ முடிக்க போறோம். நான் சொன்ன மாதிரி 2 மணி நேரம் சொல்ல சொன்ன நம்பி பிடிங்கோ. எந்த ஒரு பிரச்சனை நல்லா நீட்டா எங்களோட மச்சாக்காரையும் கட்டுற மாதிரி இருக்கிறா. வீட்டை பார்த்துட்டு வீட்டை பார்த்துட்டு உங்களை பிடிக்கிறா அப்படின்னு. ஓகே நாங்களும் வந்து வீடியோ முடிக்க போறோம். நிறைய நேரம் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு நீ அவன் கட்ட போறோம் தங்கச்சி கட்ட போறோம். ஓகே அப்ப எல்லாருக்கும் பெஞ்சாம்புல்லா கொண்டாடி போல இருக்கு. ஓகே அப்போ நாங்கள் வந்து வீடியோ முடிப்போம். அதுக்கு முன்னாடி நான் வெள்ளன சொன்ன மாதிரி தான் நேற்று தான் வந்து பால் காய்ச்சினது. ஸோ உங்களுடைய ப்ளஸையும் தெரிவித்துக் கொள்ளுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.